ரட்சிப்பு பணியில அவர் ஈடுபட்டிருந்ததை நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ தேவன் இன்னைக்கு நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குற ஒரு காரியம் அதுதான். அவரால நம்ம ரட்சிக்கப்படணும். அவரோட அன்பை நம்ம மனதில வைத்திருக்கணும். அந்த அன்பை மற்றவர்களிடத்தில் காட்டி அவர்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க நம்ம பயன்படுத்தப்படணும். ஸோ ஜெபிக்கலாமா? நேற்றும் இன்றும் மாறாத நல்ல தகப்பனே, இந்த நல்ல கால வேலைக்காய் ஜெபிக்கிறேன்ப்பா. இதோ ராஜா அப்பா, நீர் அப்பா இன்றைய நாளில் கூட அப்பா இந்த சீமோனை குறித்து நாங்கள் பேச நீர் தயவு பாராட்டின கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி அப்பா. அவர் ஒன்றும் இல்லாத போதும் அவரை நீர் தூக்கி பயன்படுத்தினீர் அப்பா. அவர் பாவியாக இருந்த போதும் அப்பா நீர் பயன்படுத்தி நீர் அன்பானவனாய் மாற்றி அப்பா தகப்பனே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் உம்முடைய நற்செய்தி பரப்பு உம்முடைய ஊழியத்திற்கென்று அவரை பயன்படுத்தினீரே அப்பா, நன்றி. அதே போல அப்பா இதோ நாங்கள் ஜெபிக்கிற ஒருத்தரும் அப்பா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கூட அப்பா நீர் தொட்டு நீர் பயன்படுத்துங்க அப்பா. நீர் எங்களை கொண்டு இருக்கிற திட்டத்தை எங்களுக்கு காண்பித்தரலுங்கப்பா. அதன் நிமித்தம் அப்பா நாங்கள் உம்முடைய நற்செய்தியை பரப்ப உபயோகிக்கப்படும்படியா எங்களை நீர் மாற்றி அருளுங்கப்பா. நீர் எங்களோடு இருங்கப்பா. அப்பா தகப்பனே, எங்களுக்கு அப்பா ஞானத்தை தந்தப்பா. உம்மை கிட்டி சேர உம்மை பிடித்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுங்கப்பா. உம்மோட ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் ஜீவிக்கவும் வாஞ்சி உள்ளவர்களாயப்பா. அப்பா தகப்பனே, இருக்கும் அன்று லீதியாளோட இருதயம் திறக்கப்பட்ட பொழுது அவளோட வீடு சபையாக மாற்றப்பட்டதே அப்பா. அதே போல அப்பா எங்களோட இருதயங்களும் அப்பா திறக்கப்பட்டு அப்பா சபைகளாக நாங்கள் மாற்றப்பட கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா நாங்கள் எவ்வளவு பெரிய பாவத்தில் இருந்தாலும் சரி அப்பா, நீர் அதை மன்னிக்க வல்லவராக இருக்கிறீர் அப்பா. நாங்கள் அப்பா எங்கள் பாவங்களை அறிக்கை இடும்போது அதை மன்னிக்க வல்லவராக இருக்கிற தேவன் அப்பா. நாங்கள் அறிக்கையிட்டு உம்மிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை எங்களுக்கு தந்தருளுங்கப்பா. அப்பா தகப்பனை, நீர் எங்களை தேர்ந்தெடுத்ததற்காய் நன்றி. நீர் எங்களை தேர்ந்தெடுத்ததற்காய் நன்றி அப்பா. அப்பா நீர் எங்களை தேர்ந்தெடுத்ததுனால தான் அப்பா நீர் எங்களோடு பேசி கொண்டு இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு பேசி கொண்டு இருக்கிறீர் அப்பா. அந்த தயவிற்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி அப்பா. நீங்கள் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை அப்பா நாங்கள் எங்கள் மனதில் கொண்டு அப்பா அப்பா அதை நாங்கள் நிறைவேற்றும்படியா எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அப்பா. இதோ அப்பா இந்த சீஷர்களை போல உம்முடைய நற்செய்தியில் அப்பா நாங்கள் அப்பா மறப்ப எங்களை பயன்படுத்துங்க. அவர்களைப் போல அப்பா நாங்கள் விசுவாசிகளாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என் தேவன் நீர் சகலத்தையும் மாற்ற வல்லவராக இருப்பதற்காய் நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. நீர் எங்களை மாற்றி எங்கள் பாவங்களை மொழி அப்பா எங்களை மீட்டு எங்களை ரட்சித்து அப்பா அப்பா தகப்பனே, உமக்காக வாழும் அல்லைகளாய் நாங்கள் மாற்றப்பட கிருபை பாராட்டுங்க. என் தேவன் நீர் எங்களோடு இருங்கப்பா. நாங்கள் கேட்கிற இந்த காரியங்கள் அப்பா நாங்கள் வெறுதவாய் விட்டு விடாதபடி அதை எங்கள் மனதில் கொண்டு நிற்கவும் அப்பா அப்பா நாங்கள் மன்னிப்பை பெற்று அப்பா உம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளும்படியாய் மக்களுக்கு அப்பா பலருக்கு இந்த உம்முடைய வார்த்தைகளை சொல்லும் பிள்ளைகளாய் எங்களை நீர் மாற்ற போவதற்காய் நன்றி. மீதி உள்ள நாட்களை நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்தும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும். தகப்பனே, ஆமென்.